அதாவது வைகுண்ட கண்ணோ வரம்பெற்ற மாதவமோ, அதாவது வைகுண்ட கண்ணோனா இந்த நாராயணருடைய பிள்ளைகளாக தோன்றியவர்கள் தெய்வ குழந்தைகள் என்பதை சுட்டிக்காட்டி வரம் பெற்ற மாதவமோ, மாதவம் செய்தவர்கள் என்று சொல்வார்கள். அதாவது இவர்கள் மிகப்பெரிய ஒரு பெயரை பெற்றவர்கள், அவர்கள் வரம் பெற்று இந்த பூமிக்கு வந்தவர்கள். நம்ம சான்றோர் மக்களை இந்த 7 சான்றோர் மக்களுடைய பின்பதிகளாக அந்த மேலோக மக்களை எல்லாம் அனுப்பி வைக்கும் போது என்ன சொல்வாரு, நீங்க எல்லாருமே பூமியில போய் பிறந்துருங்க, உங்களை மாயம் கலிமாயம் சூழும், அதனால நீங்க தப்பு செய்வீங்க, அப்படி தப்பு செய்தாலும் மீண்டும் உங்களுக்கு நான் நல்ல புத்தி நானே தந்து உங்களை காத்து உங்களை தர்மயுக ஆட்சியில் அமர்த்தும் வரை உங்களுடைய உயிர் நரகத்திற்கும் போகாது, வாழ் போகாது என்று சொல்லி நீங்கள் நிச்சயமாக தர்மயுக வாழ்வை பெறுவீர்கள் என்கிற ஒரு முழுமையான அந்த உறுதிப்பாட்டை கொடுத்துதான் ஐயா நம்மளை இந்த பூமிக்கு அனுப்பியிருக்கிறார். அப்படிதான் நம்ம சான்றோர் மக்களாக இன்று அந்த 7 ஆதி சான்றோருடைய வம்சாவளிகளாக நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதுதான் இங்கு வரம் பெற்ற மாதவமோ என்று அன்னை கலிவாணியானவள் தாளாட்டுகின்றாள். அடுத்ததாக கைகண்ட வித்தை கருத்தறிந்த உத்தமரோ. இன்னைக்கு இந்த உலகத்தில் உள்ள அனைத்து கண்டுபிடிப்புகளுக்கும் ஆதார மூலமாக இருப்பது அந்த சான்றோர் 7 சான்றோர் மக்களும் செய்த விஷயங்கள் தான். அதாவது பனைமரமானது படைக்கப்பட்டது, அந்த பனைமரத்திலிருந்து ஒவ்வொரு விஷயத்தையும் தன்னுடைய வாழ்க்கைக்கான தேவையாக பயன்படுத்திக் கொள்ள அதை ஆண்டு அனுபவித்து அந்த வித்தைகளை கத்தறிந்தவர்கள் இந்த சான்றோர்கள் என்று சொல்லப்படுகிறது. ஏன்னா அதை எப்படி எந்த பருவத்தில் அந்த பனையை வெட்டி அந்த பாலை கற்கசி வைக்கணும், அது எந்த நேரத்தில் பால் சுரக்கும், அந்த பால் ஆனது முழுமையாக நம்ம கிடைப்பதற்கு அதில் என்ன சேர்க்கணும், அதை பிறகு எப்படி எப்படியெல்லாம் அதை நம்ம உணவாக பயன்படுத்தலாம், அது மட்டுமல்லாமல் அதில் கிழங்கு என்று ஒவ்வொரு விஷயத்தையும் எப்படி வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு தேவைக்கும், உணவு மட்டுமல்லாமல் ஒவ்வொரு தேவைக்கும் பயன்படுத்தலாம் என்கிற அந்த வித்தைகளை முழுமையாக அவர்கள் கொண்டிருந்தார்கள். இன்னைக்கும் நம்ம இன்னைக்கு வீடு கட்டுறோம், புது புது ட்ரெஸ் எல்லாம் நம்ம போடுறோம், எல்லா விதத்திற்கும் அச்சாணியாக இருந்தது அன்றைக்கு அவர்கள் செய்த கற்றறிந்த அனுபவத்தால் கற்றறிந்த அந்த தொழில்கள். அதான் இங்க சொல்றாங்க கைகண்ட வித்தை கருத்தறிந்த உத்தமரோ. நம்ம இன்னைக்கு எதுவுமே நமக்கு செய்ய முடியல நம்ம நினைக்கிறோம், ஆனா எல்லாவற்றையும் செய்யக்கூடிய உருவாக்கக்கூடிய வல்லமை வைகுண்டர் அருளால் நமக்கு உள்ளது என்பதை இந்த வாசகத்தின் மூலம் நம்ம உணர்ந்து கொள்ளணும். கைகண்ட வித்தை கருத்தறிந்த உத்தமரோ, இவர்களுக்கு மேலான ஒருவர் இல்லை என்பதை இந்த இடத்துல சொல்றார். தங்கமுடி பெற்றவரோ சங்குமுடி காவலரோ, அதாவது இவர்கள் தங்கமுடி சூடி வாழ்ந்தவர்கள். ஏன்னா சான்றோர் மக்கள் எங்கு சென்றாலும் இவங்க என்ன பண்ணாங்க, மிகப்பெரிய இடத்துல வைத்து அந்தந்த தேசத்துக்காரங்க அழகு பார்த்தார்கள். அதுபோல இனி தர்மயுக வாழ்விலும் தங்கமுடி என்று சொல்லக்கூடிய அந்த பொன்னால் மின்னக்கூடிய அந்த நிலை ஒளி நிலையை அடைந்து வாழ்வர்களும் இவர்கள் தான் என்பதை இந்த இடத்துல மீண்டும் நமக்கு உணர்த்துகிறார். அதாவது அன்றும் அப்படிதான் சான்றோர்கள் வாழ்ந்தார்கள், இனி தர்மயுகத்திலும் அப்படி வாழ்கிறார்கள். இடைப்பட்ட காலத்தில் நாம் அறியாமையினால் கலியினுடைய மாய்கையினால நம்ம இன்னைக்கு விளங்காதவர்களாக அது என்னன்னு தெரியாம நம்ம இருக்கிறோம். அப்போ இதை நம்ம அந்த வாசகத்தை உணரும் போது நமக்குள்ளே அந்த உண்மை நிலை நமக்கு தெரியணும் என்பதற்காக தான் அவனுடைய சான்றோர் தாளாட்டு நமக்கு இங்கு உணர்த்துகிறது.